நான் மூலவரை தரிசிக்காம வெறுமன உற்சவரை மட்டும் தரிசிச்சா எனக்கு அதுக்கான பலன் கிடைக்குமான்னு சொன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதிலே சந்தேகமே வேண்டாம். மானசீகமாக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுதே நமக்கு பலன் கிடைக்கும் என்று வரும் பொழுது அந்த உருவ வழிபாடு அந்த உற்சவராக வடித்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த உற்சவ மூர்த்தியை வழிபடும் போது மட்டும் பலன் கிடைக்காமல் போய்விடுமா என்ன? நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவிலுக்கு செல்லும் பொழுது நடை சாற்றி இருந்தால் உற்சவரை மட்டும் வழிபட்டு வந்து விடலாமா, தெய்வத்தை வழிபட்டதற்கான பலன்கள் அதிலே கிடைக்குமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. முதல்ல நட சாத்தி இருந்தா நீங்க எப்படி கோவிலுக்குள்ளேயே போக முடியாது. கோவிலுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னாலே நடை திறந்துதான் இருக்க போகிறது. அங்கே உற்சவர் என்பதும் அங்கேதானே இருக்க போகிறார். நடை சாற்றி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உற்சவரை மட்டும் தரிசிக்க இயலும்? சரி, இப்படி கூட வச்சுக்கலாம். நான் போகும்பொழுது மூலஸ்தான கதவானது மூடி இருந்தது. நான் பிரதட்சணம் பண்ணும்போது அங்க போய் பார்த்து மூலஸ்தான கதவு மூடி இருக்கு, உற்சவர் சன்னதி மட்டும் திறந்திருந்தது, நான் வழிபட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதுவும் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பொறுமை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப மூலஸ்தானம் திறக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இருக்கணும் தானே. அங்க நிர்வாக சுமையின் காரணமாக கூட வச்சுக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக அர்ச்சகரானவர் அந்த நடையை சாத்தி விட்டு, அதாவது அந்த மூலஸ்தானத்தினுடைய கதவுகளை சாத்தி விட்டு வேற ஒரு சன்னதிக்கு சென்றிருக்கலாம். வேற யாரும் ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு தாயார் சன்னதிக்கோ இல்ல பக்கத்துல வேற நவகிரக சன்னதிக்கோ சென்றிருக்கலாம். நம்ம போற நேரத்துல அந்த கதவுங்கிறது மூடி இருக்கு, நம்ம தரிசனம் பண்ண முடியலன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா வந்துட போறாரு இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நடை சாற்றுகின்ற நேரத்திலே நாம் எதற்காக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? இந்த நேரத்துல சாத்துவான்னு நமக்கு தெரியும் தானே. காலையில 6 மணிக்கு திறந்தானா மத்தியானம் 12:30 12:45 வரைக்கும் திறந்திருப்பா. அதுக்கப்புறம் சாத்திரா உச்சிகால பூஜை முடிஞ்ச உடனே மறுபடியும் 4 மணிக்கு திறந்தா ராத்திரி 8:30 வரைக்கும் திறந்திருக்கும், அல்லது 10 மணி வரைக்கும் திறந்திருக்குன்னு ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னா அதற்கேற்றார் போல் தானே நாம் திட்டமிட்டு செல்ல வேண்டும். அது சாத்தின பிற்பாடு நாம் போயிட்டு நான் விரும்பின உற்சவரை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்தா பலன் கிடைக்குமான்னு சொன்னா இது கேள்வியே அது கொஞ்சம் நம்முடைய பொறுமையின்மையை காட்டுகிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக நாம் பொறுமையோடு இருந்தால் முழுக்கவே தரிசனம் செய்து விட்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்றேன். நாம் திட்டமிட்டு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா. இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, நான் மூலவரை தரிசிக்காம வெறுமன உற்சவரை மட்டும் தரிசிச்சா எனக்கு அதுக்கான பலன் கிடைக்குமான்னு சொன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதிலே சந்தேகமே வேண்டாம். அதனால தானே உற்சவ மூர்த்தி வெளியில வர்றது. உற்சவத்துக்கு எப்போ வெளியில வரான்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்மோற்சவ காலத்துல உற்சவ மூர்த்தி வெளியில வருதுன்னு சொன்னா எல்லாருமே இந்த உற்சவ மூர்த்தியை தரிசிக்க தானே போறோம். அந்த நேரத்தில் நம்ம மூலவர்கிட்டே போக மாட்டோம். ஒரு தேர் உற்சவம் நடக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஒரு ரிஷப வாகன காட்சி வருகிறது, அல்லது நமக்கு ஒரு கருட சேவையில பெருமாள் எழுந்தருளுகிறார் சொன்னா எல்லாரும் அதுக்கு தானே ராத்திரி 12 மணி ஆனாலும் கருட சேவைக்காக காத்துட்டு இருப்போம் தெரியுமா. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ உற்சவரை தரிசிச்சாலும் நமக்கு பலன் கிடைக்கும் தானே அர்த்தம். அது இன்னமும் விசேஷமான பலன்களை நமக்கு தருகிறதுன்னு சொல்லிட்டு தானே நம்ம கருட சேவையில வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த கருட சேவையில பெருமாளை தரிசித்து விட வேண்டும், பரமேஸ்வரனை ரிஷப வாகனத்திலே தரிசித்து விட வேண்டும் சொல்லிட்டு தான் அந்த 5ஆம் திருநாள் அந்த ரிஷப வாகன காட்சிக்காக காத்துன்னு இருப்பா எல்லாரும். ஆக உற்சவரை தரிசித்தாலும் இறைவனை தரிசித்ததற்கான பலன் என்பது கிடைக்கும். அவ்வளவு ஏன், நம்ம அந்த ஸ்தலத்தை மிதித்தாலே போதுமானது. ஸ்தான பலம் என்பது நிறைய ஸ்தலங்களிலே உண்டு, ஆலயங்களிலே உண்டு. அதனால்தான் அந்த ஆலயத்திலே தெய்வத்தினுடைய சாநித்தியம் நிறைந்திருக்கக்கூடிய இடம் என்பதால் தான் இதற்கு சந்நிதி என்றே பெயர். நாம் சந்நிதிக்கு செல்லும் பொழுது சந்நிதியானது சாற்றப்பட்டிருந்தால் கூட அந்த எனர்ஜி என்பது அங்கேதானே குவிந்திருக்கும். ஆனால் நமக்கு நிச்சயமாக அந்த இடத்தில் இருந்து கொண்டே அந்த சந்நிதிக்கு நேராக நின்று கொண்டே அங்கே சந்நிதியினுடைய கதவுகள் சாற்றப்பட்டிருந்தால் கூட அந்த இடத்திலே நின்று கொண்டு அங்கு இருக்கக்கூடிய இறைவனை மானசீகமாக நாம் பிரார்த்தனை செய்தால் கூட நமக்கு பலன் என்பது கிடைக்கும். மானசீகமாக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுதே நமக்கு பலன் கிடைக்கும் என்று வரும் பொழுது அந்த உருவ வழிபாடு அந்த உற்சவராக வடித்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த உற்சவ மூர்த்தியை வழிபடும் போது மட்டும் பலன் கிடைக்காமல் போய்விடுமா என்ன? நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் மட்டுமே அதற்கு காரணமாக அமைகிறது. இந்த பக்தி ஸ்ரத்தை இருந்தால் நீங்கள் பொறுமையோடு இருந்து அங்கே நடை திறக்கப்படுகின்ற வரை, அதாவது அந்த மூலஸ்தான கதவுகள் திறக்கப்படும் வரை காத்திருந்து தரிசிக்கலாமே. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களாக இருக்கும். அந்த ஆலயங்கள்ல பார்த்தோம்னா அந்த மூலவரை தரிசிப்பதற்கு
ரொம்ப பெரிய கியூங்கிறது இருக்கும். நிறைய பேர் நமக்கு முன்னாடியே காத்துட்டு இருப்பா. இந்த கியூல போனோம்னா நமக்கு எப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடும் போல இருக்கு. நம்ம இங்கேயே இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த கோவிலுக்கு போக முடியாது, அல்லது நம்ம ஊருக்கு போய் ட்ரெயினை பிடிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த அவசர அவசரமா தரிசனம் பண்ணதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா, வெறும் அந்த பிரகாரத்தை மட்டும் பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த பிரகாரத்தை சுற்றி வலம் வரும்பொழுது அங்கே உற்சவர் இருப்பார். அந்த உற்சவரையும் தரிசித்து விட்டு வந்து விடுவார்கள். இது அத்தனைக்குமே நம்முடைய பொறுமையின்மை அல்லது நேரமின்மை என்பது காரணமாக இருக்கலாம். நம்ம போன பர்பஸே என்ன, நம்ம அந்த மூலவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக. நேரமின்மை காரணமாக நமக்கு அது முடியலன்னு சொன்னா கூட அந்த ஸ்தான பலம், அந்த ஸ்தலத்தை நாம் மிதித்திருக்கிறோம், அந்த இடத்திற்கு நாம் சென்றிருக்கிறோம் என்று இருக்கும் பொழுது அங்கே சுற்றி வரும் பொழுது உற்சவரை வணங்கினாலும் நமக்கு அதற்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.